தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எடிட்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங் நாலேஜ் இல்லைன்னா கூட இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் எடிட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆடுங்க செட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னன்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க என்ன வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலிமா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட நேம் பேர் பார்த்தீங்கன்னா மோஷன் நிஞ்சா. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நான் இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்னு சொல்லி ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ஆப்பில் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காப்பின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் டெலிட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மியூட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மியூட் ஆயிரும். அப்படி இது அன்மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் வச்சுட்டு அதுக்கு வந்து மியூட் பண்ணணும்னு நினச்சா மியூட் அந்த மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் எடிட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அதாவது ஃபில்டர்ஸ் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஃபில்டர்ஸுமே இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி வர மாதிரி நீங்கள் வந்து காப்பீஸ் கூட இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று ஆட் பண்ணாமல் அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து காப்பி ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அப்படியே ரிவர்ஸாக வர மாதிரி கூட உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வேணாம்னா நீங்கள் வந்து டெலிட் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளிப்னு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபாண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களால் இதில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர்னு ஒரு ஆப்ஷன். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் இன்னொரு வீடியோவோ ஒரே வீடியோவில் 2 வீடியோ வந்து ரன் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். உங்கள் வீடியோவில் இன்னொரு வீடியோ சின்ன வீடியோவோ கீழே ஓடுற மாதிரி உங்களால் இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மிக்சரை நீங்கள் வந்து கொடுத்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 100% வர வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். டு என்ஷூர் டு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்டிமைசிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் அது மாதிரி இம்போர்ட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து இம்போர்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டுத்தையுமே உங்களால் இதில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக அதில் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எங்கே வைக்கணுன்றதை நீங்களே கரெக்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வைக்கணும், எவ்வளோ சின்னதாக வைக்கணுன்றது எல்லாமே உங்களால் இதில் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபாண்ட்டுமே நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணி நிறைய ஃபாண்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல், மூவி, ரீட்ரோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ்க்குன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லீனியர், மிரர், லேடியல் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிளெண்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேசிங்னு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட நீங்கள் எழுதின அதாவது இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் இந்த இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி வைக்கணுமா, இல்லாட்டி வந்து ரொம்ப சுருக்கமாக வைக்கணுமா, இந்த மாதிரி எல்லாமே உங்களால் இதில் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அந்த நீங்கள் எழுதின டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி அனிமேஷன் ஆகுமோ அந்த மாதிரி உங்களால் இதில் வந்து அனிமேஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன்ஸ் உங்களால் அதில் வந்து கரெக்டாக வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின லெட்டரோட அந்த ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின லெட்டர் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணணும்னு நினச்சா கூட வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபு, சோஷியல் மீடியா, நியான், அதுக்கப்புறம் அனிமல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் மிஷின், ஃப்ரூட் இந்த மாதிரி சொல்லிட்டு லவ்ன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டிக்கர்ஸுமே உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகிரும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட இதில் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நார்மல்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நார்மலான சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்கான சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வீடியோஸில் நீங்கள் எல்லாமே இதில் வந்து உங்களால் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தீங்கன்னா வந்து ஆடியோஸ் உங்களால் இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆடியோஸ் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கூட
கொடுத்துக்கலாம். அதாவது இது வந்து நீங்கள் மியூட் பண்ணிட்டு இதில் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்குன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட வீடியோ ஷேக் ஆகி வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கிளிக்கரு, எக்ஸ்ரே இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் இந்த மாதிரி கூட உங்களால் எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், ஹைலைட்ஸு, ஷேடோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளார ஃபேடு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களோட வீடியோவில் கலர் கரெக்ஷன் எல்லாமே நீட்டாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் வீடியோஸ் யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்களா, யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். ஈஸியாக உங்களால் சிம்பிளாக எடிட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு எடிட்டிங் நாலேஜ் இல்லைனாலும் இந்த ஆப்புக்கு வந்து இன்னும் ஈஸியாக உங்களால் எடிட்டிங் பண்ணிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்கனால உங்களால் ஈஸியாக இதில் வந்து எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஒரே ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்டர் மார்க் மட்டும் நம்மளோட வீடியோஸில் வரும், மோஷன் நிஞ்சான்றது. இது உங்களுக்கு வராமல் இருக்குன்னு அந்த இதை வந்து வாட்டர் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காசு கட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது குரோமில் போய் ஏபிகே ஃபைலை ஏற்றி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏபிகேனாலே கொஞ்சம் டேஞ்சர்னால நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து காசு கட்டுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்களோட வாட்டர் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிகே ஃபைல் தான் இதில் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க்கும் அப்படியே இருக்கணும், எனக்கு இருந்தாலும் பரவாயில்லனா நீங்கள் இதில் எடிட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணாம்னா நீங்கள் ஏபிகே தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பை தான் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஏபிகே ஆப்லாம் வந்து நான் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிகே ஏற்றணுன்னா இந்த ஆப்போட நேமை வந்து அதாவது குரோமில் போட்டு .apkன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களால் எடிட்டிங் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக உங்களால் இந்த ஆப்பில் எடிட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்குலாம் இப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் இருக்குன்றதை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருமே வந்து தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணாதான் அடுத்தடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி எதுவும் பர்சனலான டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படி வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அந்த ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணினா எல்லா ரிப்ளையும் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.